வணக்கம் நண்பர்களே, சிக்கமான பல்கிங்கில் இன்றைக்கி டே 2 மார்னிங்கே மங்களகரமாக பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தா பிரியாணி இருக்குது. ஸோ நாக் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு மட்டையாயிட்டேன். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற முடியுந்தா லெஃப்ட் சைடில் ஃபாலோ பட்டனும் ரைட் சைடில் லைக் பட்டனுக்கும் மறக்காமல் டேப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொச்சிப்பேன். பார்க்குற நீங்களும் ஹாப்பி, போடுறேன் நானும் ஹாப்பி. அப்புறம் ஏஞ்சோடனே மனமான காஃபியை போட்டு எங்கள் அம்மா ஆசையாக செஞ்சு கொடுத்த இந்த 4 வகை கஞ்சி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஒரு புதிய நண்பன், அவனை பார்த்துட்டு அடிக்கிற வெயிலில் இன்னைக்குன்னு பார்த்து கிளைமேட் சேஞ்சு அதை பார்த்தோன்னே ஹாப்பி தான். அப்புறம் திரும்பி ஜிம்முக்கு வந்துட்டு ரைஸ் கேக்கில் நல்லா பீனட் பட்டரை போட்டு எல்லாரையும் வெறுப்பேற்றி சாப்பிட்ருந்தேன். ஏன்னா என்னை தவிர எல்லாருமே டயட்டில் இருந்தாங்க. எல்லாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு மார்பு ஒர்க் அவுட்டு, தேவையான மார்பு ஒர்க் அவுட்டை ஹெவி வெயிட்டில் போட ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம பல்க் பண்ணுறோம்ல, நல்லா அரைன்னு அடித்தோம்ல, அதனாலேயே இன்றைக்கி நல்லா ஹெவி வெயிட்டில் போட்டேன். போட்டு முடிச்சுட்டு ஒரு சின்ன போசிங்கை போட்டு அதுக்கப்புறம் கோச்சு டிஷர்ட்டை கட்டி போடுறாருனாரு. டிஷர்ட்டை கட்டி போட்டால் ஆப்ஸுக்கு சுத்தமாக காணும். என்னடா நாளில் காணாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒயிட்டை மட்டும்தான் சாப்பிட்டு எல்லோ தூக்கி போடுவோம். இன்றைக்கி அந்த சீன்ஸே இல்லை. எல்லோ வச்சு நவுத்திட்டேன். 5 முட்டையை போட்டு நல்லா சப்பாத்தியை வச்சு அதுக்கப்புறம் திரும்பியும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எல்லாரையும் வெறுப்பேற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிக்கன் நூடுல்ஸு அதையும் நாக் அவுட் பண்ணிட்டு நம்ம பார்க்குறது பேட்மேன் வேலை கரெக்டாக பண்ண நானே ஒரு குட் டேயில் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராயிங் காம்படிஷனு. எனக்குள்ளே இருக்க திறமையை போட்டு எழுததோ வரைய ஆரம்பித்தேன். ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்க, வரைஞ்சி முடிச்சு நான் தான் பெயிண்டிங்கே பண்ணேன். அதை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. நானும் அப்படி அடிக்கிறேன் இப்படி அடிக்கிறேன் 2 மணி நேரமாக அடிச்சிட்டு இருக்கேன். பட் அது கம்ப்ளீட் ஆகின மாதிரி தெரியல. ஷிஃப்ட்டே 3 மணிக்கு முடியும். ஆனால் நாங்கள் வரைஞ்சி முடிச்சது 3 மணிக்கு. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது 1 மணிக்கு. 2 மணி நேரமாக வரைஞ்சி முடிச்சு நாங்கள் இதை தான் வரைஞ்சோம். இதை வரைஞ்சி முடிச்சுட்டு நாங்கள் ப்ரைஸ் சும்மா கேட்டிங்கன்னா எங்களை விட அங்கே நல்லாவே வரைஞ்சிருந்தாங்க. ஸோ எங்கள் டீம் ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் லாஸ்ட்டில் வந்துட்டோம். அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். பை.